பற்றி பேச போகிறோம்னா நம்ம அம்மா படத்தில் நடந்த துயர சம்பவத்தை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். மக்கள் என்ன நிலைமையில மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு அம்மா ஒரு யாசகம் பெறுற மாதிரி ஒரு டோக்கனை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த டோக்கனை கொண்டு வந்தால் மெகராஜிரோ நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு விசேஷமாக செய்வோம். ஒரு ஊரில் ஜீரணி கொடுப்போம், ஒரு ஊரில் உணவு கொடுப்போம். அது மாதிரி அம்மா படத்தில் உணவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு டோக்கன் கொடுக்குறது வழக்கம். அந்த டோக்கனை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் என்ன செய்யணும், இந்த ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுமா, நீங்கள் ஜெராக்ஸை திருப்பி கொண்டு போயிருங்க, என்ன ஒரிஜினல் இருக்கோ அதுக்கு தான் நாங்கள் சாப்பாடு தருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு மனிதநேயற்ற செயலை, ஒரு இழிவான செயலை அங்கே உள்ளவங்க செஞ்சுருக்கு. இஸ்லாம் என்னையா சொல்லியிருக்குது, உங்களை உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க யாசகம் கேட்டு வராங்கன்னா அவங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க நல்லதை கொடுத்துட்டு பழையதை நீங்கள் சாப்பிடணும்னு இறைவன் சொல்கிறான். ஆனால் நீங்கள் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு அதை ஒரு டோக்கன் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒன்று சாப்பாடு கொடுக்கணும், இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடணும். அதை விட்டுட்டு இப்படி அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி உங்களை அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா, இறைவன் உங்களை மன்னிப்பானா, இல்லை நீங்கள் செஞ்ச செயலை இறைவன் முதல்ல ஏற்றுக்கிடுவானா, நீங்கள் மெகராஜிரவுக்காக இந்த ஸ்பெஷலாக போட்டு ஆக்கி இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்களே அந்த நன்மை தான் உங்களுக்கு சேருமா? அந்த ஜமாத்தார்கள் என்ன பண்ணுறாங்க, உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஒரு வயசானவங்களாக இருக்கிறாங்க. அவங்கள போட்டு அந்த பாடுபடுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒருத்தவங்க கூட அங்கே உள்ளவங்க தடுக்கலை. சும்மா எல்லாமே அப்படி நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்க. யாருமே தடுத்தது மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. முதல்ல போயிட்டு அவங்களுக்கு அந்த மருத்துவ உதவி என்னென்னு பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் செலவு நல்லது கெட்டது அவங்க பார்க்கணும். ரெண்டாவது அவங்க போய் மன்னிப்பு கேட்கணும். அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் அவங்க முதல்ல மன்னிக்கணும். அப்போ தான் எல்லாம் உங்களை மன்னிப்பான ஊரனா எல்லாரையும் அனுசரித்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஊராக இருக்க பழகிக்கிறீங்க. உள்ள இளைஞர்களும் சரி, ஜமாத்தார்களும் சரி, இது கொஞ்சம் முன்னெடுத்து இது வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் இருக்கான்னு பாருங்கள்.